ரகுவம்சம் 24ஆம் பகுதி. அடுத்து அங்கதேச மன்னனிடம் இந்துமதியினை அழைத்துச் சென்றாள் சுனந்தை. சுனந்தை கூறினாள், இவர் அங்கதேச மன்னர் தேவேந்திரனின் நண்பனாக இவர் தேவலோகம் சென்றபோது அங்கிருக்கும் தேவலோக பெண்கள் மயங்கிய அளவு மிகுந்த அழகுடையவர். திக்கஜங்கள் எனும் அஷ்ட யானைகள் 8 யானைகள் சாபம் பெற்று பூமிக்கு வந்தபோது பாலகாய்ப்பர் என்ற ஞானியர் அவைகளை அடக்க கஜ சாஸ்திரம் போதித்தார் அல்லவா, அதை கசடர கற்று அந்த போதனைப்படி பெரிய யானைகளை பழக்கி வைத்திருப்பவர். இவ்வுலகில் இருந்து கொண்டே ஸ்வர்க்கத்தை அனுபவிப்பவர். இவர் பகைவர்களை ஒழித்த போது அந்த மன்னர்களின் மனைவியர் கழுத்தில் கிடந்த முத்து மாலை அறுபட துயரமடைந்தனர். ஆனால் அவர்களின் விழிநீர் துளிகள் வரிசையாக அவர்கள் கழுத்திலும் மார்பிலும் விழுந்து கோர்க்கப்பட்ட முத்து மாலை போல தோன்றிற்று. அப்படி நூலில்லா முத்து மாலையினை கொடுத்த பராக்கிரமசாலி இவர். பொதுவாக தேவி சரஸ்வதியும் அன்னை லக்ஷ்மி தேவியும் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் இவரிடத்தில் இருவரும் அறிவாகவும் செல்வமாகவும் சேர்ந்திருக்கிறார்கள். நீ 3ஆம் தேவியாய் அவன் அருகே அமர தகுதியுள்ளவள். சுனந்தை சொல்ல கேட்டும் பெரிய சலனம் இந்துமதியிடம் பெரிய சலனம் இல்லை. அவள் அவனிடமிருந்து கண்ணை திருப்பி செல் என்றாள். அவன் அழகானவனாகவும் திறமை கொண்டவனாகவும் இருந்தும் அவள் மனம் வசீகரிக்கப்படவில்லை. இவ்வுலகில் சில விசித்திரம் உண்டு. சிலருக்கு மிக பிடிப்பது இன்னொருவருக்கு பிடிப்பதில்லை. இவை காரணங்களால் விளக்கக்கூடியவை அல்ல, மனதால் உணர வேண்டியது. அவள் கூறியதும் நகர்ந்த சுனந்தை பகைவரால் பொறுக்க முடியாதவனும் மிக அழகுடையவனுமான இன்னொரு மன்னனை புதிதாக உதயமாகும் நிலவினை சந்திரமதிக்கு காட்டுவதைப் போல காட்டினாள். நீண்ட கரங்களும் பரந்த மார்பும் மெல்லிய இடுப்பும் கொண்ட இவர் அவந்தி தேச மன்னர். துவஷ்டாவினால் சானை கல்லால் செதுக்கப்பட்டு மிகுந்த ஒளி குறைக்கப்பட்டு விழிகள் ஏற்கும் அளவில் மின்னும் சூரியனை போல் ஒளி கொண்டவராயிருக்கின்றார். இவரின் செல்வம் குபேர சம்பத்து கொண்டது. பகைவர்களை ஒடுக்குவதில் மிக வேகமானவர். போர்க்கலை ஆட்சிக்கலை என எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் திக்விஜயம் செல்லும் போது எழும் சேனைகளின் தூசு எதிரிகளின் தலை கிரீடத்தில் படிந்து அங்கு பதிக்கப்பட்ட நவமணிகளை ஒளிமங்கச் செய்யும். இவரின் அவந்தி தேச தலைநகரே உஜ்ஜயினி. அதன் அருகில்தான் காலகாலேஸ்வரராக ஈசனார் சிவனார் தலையில் பிறை நிலவோடு அமர்ந்திருக்கின்றார். அந்த ஒளி தேய்பிறை காலம் அமாவாசை காலத்திலும் நிலவு போல இங்கு தெரியும். அந்த ஒளியில் பெண்கள் சூழ மகிழ்ந்திருப்பார். இவர் வானில் நிலவு மறைவதே இல்லை. வாழை மரம் போன்ற தொடை கொண்டவளே, அந்த அவந்தியின் உஜ்ஜயினி அருகே சிப்ரா நதி ஓடும். அந்த நதியின் குளிர்காற்றும் நறுமணமும் ஒரு விதமான உற்சாக போதையினை தரும். அந்த சுகத்தில் கரைந்தபடி நில ஒளியில் இவர் வாழ்வினை கொண்டாடும் சுகமே தனி. அதில் பங்கு பெற விரும்புகிறாயா என்றார். அந்த அவந்தி நாட்டு அரசன் மிகுந்த அன்புடன் சொந்தங்களை நடத்தி கடும் வெறுப்புடன் பகைவரை விரட்டுபவனாக இருந்தாலும் அவள் மனம் அல்லி மலர் சூரியனை விரும்புவதில்லை என்பது போல அவனிடம் பெருவிருப்பம் கொள்ளவில்லை. அடுத்து சுனந்தை தாமரை மலரின் உள்பாகம் போன்ற நிறமுள்ளவளும் தனி படைப்புமான இந்துமதியினை அனுபம் தேசத்தின் மன்னனிடம் அழைத்து சென்றவள். கூறினாள், யுத்தமென வந்தால் 1000 கரங்களை கொண்டவனும் 18 தீவுகளில் வெற்றி கம்பம் நட்டு தன் கொடியினை பறக்க விட்டவனும் அரசர் எனும் சொல்லை தனக்கு மட்டுமான சொல்லாக கொண்டிருந்தவனுமான கார்த்தவீரியன் வம்சம் இவர். கார்த்தவீரியனின் சக்தியினை உலகமே அறியும். தன் ராஜ்யத்தில் யாரேனும் மனதால் தீமையினை நினைத்தால் கூட அவர்கள் முன் வில்லோடும் கனையோடும் சென்று நிற்கும் வரம் கொண்டவர் அவர். அதனால் அவர் நாட்டில் மனதாலும் தீமையினை எண்ணுவாரில்லை. எப்படிப்பட்ட வீரன் கார்த்தவீரியன்! தேவேந்திரனையும் வென்ற இலங்கையின் ராவணனை தன் வில்லின் 4 கயிற்றால் அவன் மூச்சுவிட முடியாதபடி கட்டி இழுத்து வந்து சிறையில் அடைத்து தானே மனமிறங்கி விடுவிக்கும் காலம் வரை வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட வம்சத்தில் தத்தாத்திரேயரை வழிபட்டு பெரும் வலிமை பெற்ற வம்சத்தில் வந்த இவர் பிரதீபர். சாஸ்திரம் முழுக்க அறிந்தவர். பெரியாரை பணிந்து நிற்பவர்.
லக்ஷ்மி தேவி நற்குணங்கள் நீங்கிய இடத்தில் இருக்க மாட்டாள். அதனால் அவளுக்கு நிலையில்லாதவள் என்னும் அவப்பெயர் உண்டு. இவரிடம் எப்போதும் நற்குணங்கள் நிலைத்து நிற்பதால் அவள் இவரோடு தங்கிவிட்டாள். அதனால் அவளுக்குரிய அவப்பெயர் நீங்கிற்று. லக்ஷ்மி தேவி தனக்கு அந்த வரத்தை கொடுத்தவர் இவரே. இவர் எங்கு யுத்தத்திற்கு சென்றாலும் அக்னி தேவனும் அவருடன் வருவான். இதனால் அவர் தோல்வி என்பதை அறியாதவர். பிரளய கால அழிவான காலராத்திரி போன்ற அழிவை தரும் பரசுராமனின் கோடரி கூட இவரிடம் தோற்று போனது என்பதால் இவர் வீரம் தனித்துவமானது. இவரை நீ திருமணம் செய்தால் அழகிய மகிஷ்மதி நகரின் உரிமையினை அடைவாய். அந்த நகரை சுற்றியோடும் நர்மதை நதியின் அழகினை அரண்மனை சாளரங்கள் வழியே கண்டு மகிழும் சுகமிக்க வாழ்வை அடைவாய் என்றாள். 16 கலைகளுடன் மேகமற்ற வானத்தில் ஒளிவிடும் போது அது மிக்க அழகானதாய் ஜொலிக்கும். ஆனாலும் தாமரை அதை கண்டு மகிழ்ந்து மலராது. அப்படி எந்த குறையும் இல்லாதவன் என்றாலும் இந்துமதி மனம் அவனிடம் செல்லவில்லை. நூல்கட்டை எடுக்கும் புலவர்கள் தலைப்பினை கண்டு கீழே வைத்துவிட்டு அடுத்த நூலை எடுப்பது போல் அடுத்த மன்னனிடம் அவளை அழைத்து சென்றாள் சுனந்தை. 24ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.